அனைவருக்கும் வணக்கம். விவிகே கெமிஸ்ட்ரி கிளாஸ். நம்ம அகாடமியில் பார்த்தீங்கன்னா யூஜிஆர்பி அண்டு பிஜி செட்டு இந்த எக்ஸாம்ஸ்க்குரிய கெமிஸ்ட்ரி ஆன்லைன் கிளாஸ் வந்து நடத்திக்கிட்டு இருக்கோம். கிளாஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து என்ன ஒரு இந்த வீடியோ கண்டென்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம எக்ஸாம் பிஜிஆர்பி எக்ஸாம் அண்டு யூஜி எக்ஸாம் எப்போ வரும் அதான் வந்து இப்போதைக்கு எல்லா மனசுல இருக்குது. ஏன்னா நம்ம கலைஞர ஜாயின் வராம ஃபுல்லாவே எக்ஸாம் எப்ப சார் வருது, நான் எக்ஸாம் வரும்போது ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்குரிய வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ கண்டிப்பா பாத்தீங்கன்னா யூஜிஆர்பி எக்ஸாம் கண்டிப்பா வரப்போகுது. இல்லை யூஜிஆர்பி எக்ஸாம் கண்டிப்பா வரப்போகுது. ஸோ அது யூஜிஆர்பி இருக்கட்டும் இல்ல செட் அண்ட் பிஜிடி எக்ஸாமே கண்டிப்பா வரப்போகுது. ஓகேங்களா, யூஜி அண்ட் பிஜி அண்ட் செட் 3 எக்ஸாமே கண்டிப்பா வரப்போகுது. ஏன்னா நியூவா வந்திருக்க கவர்மெண்ட், நம்மளோட புது கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா 2 days பிஃபோர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஒரு மாணவ இயக்கம் போய் நம்ம சிஎம் பார்த்து கோரிக்கை வச்சிருக்காங்க. அதாவது நம்மளோட ஆசிரியர் பணியிடங்களை வந்து முழுவதுமாக நிரப்பணும். அது பள்ளிகளிலும் கல்லூரியிலும் இருக்கக்கூடிய ஆசிரியர் பணியிடங்களை முழுமையாக நிரப்பணும். ஆசிரியர் இல்லாத காரணத்தினால மாணவரோட கல்வி தரம் வந்து பாதிக்கப்பட்டது. ஸோ அது வந்து முழுமையா வேகமா செய்யணும்னு சொல்லிட்டு அவங்க சார்பில் வந்து டைரக்டாவே சிஎம் பார்த்து பண்ணிருக்காங்க அப்படின்னா அப்ரோச் பண்ணி கோரிக்கை வச்சிருக்காங்க. அதுக்கு சிஎம் சொன்ன ஒரு பதில் என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஆல்ரெடி தேர்தல் அறிக்கையில ஒவ்வொரு வருடமும் ஆசிரியர் பணியிடங்களை ஆனுவல் பிளானர்ல நம்ம வந்து அறிக்கையை விட்டு அந்த எக்ஸாமை அந்த இயற்குள்ள முடிக்கிற மாதிரி நம்ம வந்து அறிக்கையை விட்டுருக்கோம், தேர்தல் அறிக்கையை கொடுத்துருக்கோம். கண்டிப்பா அதை ஃபாலோ பண்ணுவோம். இந்த இயர் வந்து எஸ்ஜிடி ஆகட்டும் இல்லை யூஜிடிஆர்பி ஆகட்டும், இது ரெண்டுக்கும் நம்ம வந்து பிடி அண்ட் ஹெச்ஜிடி வேகன்சி வந்து கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இந்த வேகன்சியை நம்ம எடுத்து நம்ம வந்து அதுக்கேற்றாப்புல நம்ம வந்து எக்ஸாம் வைக்க போறோம்னு சொல்லிட்டு அவர் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ இது மூலமா தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா யூஜிஆர்பி எக்ஸாம் அண்ட் ஹெச்ஜிடி எக்ஸாம் கண்டிப்பா வரப்போகுது. ஓகேங்களா, அதோட சேர்த்து நமக்கு என்ன வரப்போகுது, டிஎன்சிடி எக்ஸாம் வரப்போகுது. டிஎன்சிடி எக்ஸாம் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒவ்வொரு இயரும் கண்டிப்பா நமக்கு வந்து செட் எக்ஸாம் கண்டிப்பா வைக்க போறாங்க. செட் எக்ஸாம் கண்டிப்பா வரப்போகுது. ஓகேங்களா, ஸோ படிக்கிற நீங்க என்ன பண்ண அப்படின்னா எக்ஸாம் நோக்கி நீங்க படிக்காதீங்க. எக்ஸாம் வரட்டும் அந்த மாதிரி படிச்சுக்கலாம், எக்ஸாம் வர போகுது அந்த மாதிரி நினைச்சு படிக்காதீங்க. எக்ஸாம் வரும். ஏன்னா இப்ப நம்மளுக்கு நியூஸ் டெய்லி பார்ப்பீங்க. நம்ம நியூஸ்ல யூடியூப்ஸ்ல ஒவ்வொரு தகவலுமே எப்படி இருக்கணும், பாசிட்டிவா இருக்கு. அதாவது எக்ஸாம் வரப்போகுது அப்படின்ற பாசிட்டிவா இருக்குன்னா நம்ம தெரியும். நம்மளுக்கு வந்து இந்த டெட் முடிஞ்ச பிறகு கண்டிப்பா இந்த ஸ்பெஷல் டெட் முடிஞ்ச பிறகு கண்டிப்பா என்ன நம்மளுக்கு வந்து யூஜிஆர்பி எக்ஸாம் கண்டிப்பா வந்துடும். ஸ்பெஷல் டெட் முடிச்ச பிறகு. ஓகேங்களா, ஸோ இந்த இலக்கை நோக்கி என்ன பண்றாங்க, கவர்மெண்ட் வந்து அவங்க ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி அவங்க ஒர்க்கை பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா எக்ஸாம் எப்போ வருதோ வந்துட்டு போட்டோம், நம்ம தயார்படுத்திக்கணும். ஓகேங்களா, நம்ம தயாரா இருக்கோமா, இந்த எக்ஸாமுக்கு நம்ம முழுமையா தயார்படுத்திருக்கோமா. ஏன்னா நமக்கு இருக்கு யூஜிஆர்பில என்ன படிக்கணும், நம்ம வந்து மேஜர் படிக்கணும். அடுத்து என்ன படிக்கணும், தமிழ் எலிஜிபிலிட்டி படிக்கணும். ஓகேங்களா, தமிழ் எலிஜிபிலிட்டி கண்டிப்பா படிச்சுதான் ஆகணும். பிஜிஆர்பி எக்ஸாம்ல தமிழ் எலிஜிபிலிட்டி நல்ல மார்க் எடுத்து தமிழ்ல ஃபெயில் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால தமிழ் எலிஜிபிலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப இவ்வளவு படிக்க வேண்டியது இருக்கு அப்படின்னும் போது நம்ம எதை பண்ணக்கூடாது, எக்ஸாம் நோக்கி இருக்கக்கூடாது. எக்ஸாம் வரும்போது படிச்சுக்கலாம் அப்படி இருக்கக்கூடாது. கண்டிப்பா எக்ஸாம் முன்னாடி நீங்களே உங்களை தயார்படுத்திக்கணும். அதை நீங்க வந்து மைண்ட்ல ஏத்துக்கிட்டு நீங்க வந்து பிளான் பண்ணி படிங்க. ஓகேங்களா, இப்ப ஒரு எக்ஸாம் வந்தா கண்டிப்பா வரும். ஒரு 60 days to 90 days வந்து நமக்கு டைம் கொடுப்பான்னு வச்சுக்கோங்க. அந்த 60 to 90 days நம்ம என்ன செய்ய முடியாது, எல்லா போர்ஷனும் கவர் பண்ண முடியாது. இன்க்ளூடிங் மேஜரா இருக்கட்டும், தமிழ் எலிஜிபிலிட்டியா இருக்கட்டும், எல்லாத்தையும் கவர் பண்ண முடியாது. என்ன செய்யணும், ஒரு 60 நாள் 90 நாளுக்குள்ள என்ன செய்யணும், வந்து நம்மளோட மேஜர் சிலபஸவும் தமிழ் எலிஜிபிலிட்டி சிலபஸும் கண்டிப்பா கம்ப்ளீட் பண்ண முடியாது. அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரீ பிளானா முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட மேஜர் அண்ட் தமிழ் எலிஜிபிலிட்டியை
கம்பைன் பண்ணி வச்சுக்கணும், தரோவா படிச்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? அதனால வந்து எக்ஸாம் வரட்டும், எக்ஸாம் நோட்டிபிகேஷன் வரட்டும், அதுக்கு பிறகு படிச்சுக்கலாம் அப்படின்னு இருந்தீங்கன்னா கண்டிப்பா சிம்பிளா வந்து படிக்க முடியாது. ஓகேங்களா? அது கொஞ்சம் பயன் பண்ணிக்க. அதுக்கேற்று என்ன அப்படின்னா நம்ம எப்படி படிக்கணும், அது ஒரு ஒரு முறை இருக்கு. இப்ப எக்ஸாம்பிளா நம்ம வந்து படிக்கிறது பெஸ்டா இல்ல படிச்சு அதை எப்படி வந்து நம்ம வந்து டெஸ்ட் பண்றது. ஓகேங்களா? அதாவது ஓகேங்களா, எப்படி படிக்கணும், அதாவது டெஸ்ட் தான், முக்கிய டெஸ்ட் தான். அதாவது படிச்ச டாபிக், அது வந்து நம்ம மேஜரா இருக்கட்டும் இல்ல தமிழ் எலிஜிபிலிட்டியா இருக்கட்டும், நம்ம படிச்சதை டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்க்கணும். நம்மகிட்ட இருக்க ஏதாவது ஓல்டு கொஸ்டின் பேப்பர் எடுத்தோ இல்ல ஏதாவது டெஸ்ட் கொஸ்டின் பேங்க் இருந்தாலோ அதை எடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா செக் பண்ணணும். செக் பண்ணி அந்த டாபிக்ல நம்ம எந்த அளவுக்கு தரவா இருக்கோ அதை பண்ணி டெஸ்ட் பண்ணணும். செக் பண்ண மட்டும்தான் என்ன செய்ய முடியும் அப்படின்னா நம்ம வந்து நம்மளுடைய தரத்தை, நம்மளுடைய ஸ்டடியோட அளவு, நம்மளோட படிச்ச அளவோட எவ்வளவு படிச்சிருக்கோம், இது போதுமா, இதுக்கு மேல படிக்கணுமான்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டோம்னா என்ன செய்ய முடியும், ஃபர்தரா அடுத்து பிளான் பண்ணி படிக்க முடியும். ஓகேங்களா? அதனால என்ன அப்படின்னா தியரியை படிச்சு முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணணும், டெஸ்ட் அட்டன் பண்ணணும். கண்டிப்பா டெஸ்ட் அட்டன் பண்ணணும். டெஸ்ட் அட்டன் பண்ணணும், டெஸ்ட் ரைட் பண்ணி பார்க்கணும். உங்கள்கிட்ட இருக்கிற ஏதாவது ஓல்டு கொஸ்டின் பேங்கோ ஓல்டு கொஸ்டின்ஸோ இல்ல வந்து ஏதாவது கொஸ்டின் பேங்க் இருந்தா அது என்ன பண்ணலாம், வந்து அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த டாபிக்ல நம்ம எந்த அளவுக்கு தரவா சொல்லி நீங்க டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? மஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா தியரியை படிச்சுட்டு டெஸ்ட் அட்டன் பண்றதா கண்டிப்பா உங்களை வந்து குரோத் பண்ணும். அதாவது எந்த அளவுக்கு நம்ம வந்து இன்னும் படிக்கணும்னு சொல்லி உங்களை வந்து புரிய வைக்கும். ஓகேங்களா? அதனால வந்து டெஸ்ட் முக்கியம். தியரி எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் டெஸ்ட். ஓகேங்களா? அதுக்கு என்ன அப்படின்னா நம்ம எந்த டாபிக்கை படிச்சாலும் அந்த டாபிக் என்ன பண்ணணும் அப்படின்னா ஷார்ட் நோட்ஸ் இருக்கணும். ஷார்ட் நோட்ஸ் கண்டிப்பா எடுக்கணும். இது எப்ப யூஸ் ஆகும்னா டூரிங் எக்ஸாம் டைம் யூஸ் ஆகும். இப்ப இதுக்கு எடுத்துக்கிட்டு நம்ம வந்து எக்ஸாம் அதாவது அந்த 60 நாள் 90 நாள் எடுத்துக்கலாம் அப்படின்னா கண்டிப்பா அது வந்து தேவையில்லாத வேலை. இப்ப இருந்து நீங்க என்ன படிச்சு என்ன செய்யணும் அப்படின்னா ஒவ்வொரு டாபிக்கை படிச்சு ஷார்ட் நோட்ஸ் எடுத்து வச்சீங்க அப்படின்னா அது கண்டிப்பா அந்த 60 நாள் 90 நாள் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா கண்டிப்பா இருக்கும். ஓகேங்களா? ஷார்ட் நோட்ஸ் வந்து ஒவ்வொரு டாபிக் எடுத்து ரீட் பண்ணி படிக்கும்போது உங்களுக்கு அதுல எது முக்கியமா தெரியுதோ அதான் ஷார்ட் நோட்ஸ். அதை நீங்க வந்து என்ன செய்யணும் அது வந்து ஒரு கீஸ் மாதிரி எடுத்து வச்சு அதை நீங்க வந்து பேஸ் பண்ணி யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கு அது என்ன அப்படின்னா ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நீங்களா சப்போஸ் நீங்க வந்து என்ன செய்யலாம், புக்ஸ் ஃபாலோ பண்ணலாம், இல்ல ஏதாவது ஒரு அகாடமியில மெட்டீரியல் வாங்கி அதை ஃபாலோ பண்ணலாம். அதை நீங்க படிச்சு அது புக்ஸா இருக்கட்டும் இல்ல மெட்டீரியலா இருக்கட்டும் அதை நீங்க படிச்சு நீங்க செய்யலாம். செப்பரேட்டா நீங்க நோட்ஸ் இருக்கணும். செப்பரேட் நோட்ஸ் நீங்க செப்பரேட்டா நோட்ஸ் இருக்கணும். மெட்டீரியல் இருக்கும், புக்ஸ் இருக்கும். மெட்டீரியல் ஒரு அக்காடமி வாங்கியிருப்பீங்க. ஓகேங்களா? அதை நீங்க படிச்சு உங்க வேலை நீங்க என்ன பண்ணும், ஒவ்வொரு யூனிட்டுக்கும் தனியா நீங்க நோட்ஸ் இருக்கணும். ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒவ்வொரு செப்பரேட்டா நோட் போட்டோ இல்ல ஒரு நோட்ல ரெண்டா பிரிச்சோ என்ன செய்ய நீங்க வந்து உங்களோட வசதிக்கு ஏத்தாப்புல, அதாவது உங்களோட இதுக்கு ஏத்தாப்புல செய்யலாம். வந்து ஒரு நோட்டை ஒரு யூனிட் போடலாம், இல்ல ஒரு நோட் ரெண்டா பிரிச்சு 2 யூனிட் போட்டுக்கலாம். உங்களோட விருப்பம் தான். ஆனா கண்டிப்பா என்ன செய்யணும் அப்படின்னா ஒவ்வொரு யூனிட்டுக்கும் செப்பரேட்டா நீங்க என்ன செய்யணும், நோட்ஸ் இருக்கணும். நோட்ஸ் எடுத்து அந்த நோட்ஸ் நீங்க மறுபடியும் படிச்சு என்ன செய்யணும், நமக்கு வந்து ஷார்ட் நோட்ஸ் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு யூனிட்டுக்கும் அந்த நீங்க எடுக்கிற புக்ல இருந்து மெட்டீரியல் எடுக்கிற நோட்ஸ் முக்கியம். அந்த மெட்டீரியல் படிச்சு நீங்க எடுக்கிற ஷார்ட் நோட்ஸ் அதோட முக்கியம். ஓகேங்களா? இதுதான் மெத்தட். ஓகேங்களா? ஸோ எந்த அளவுக்கு நீங்க வந்து உங்க மேஜர் அண்ட் தமிழ் எலிஜிபிலிட்டி தமிழ் போர்ஷன்ஸ் வந்து எந்த அளவுக்கு அதிகமா ரிவைஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு நீங்க சேஃப். ஓகேங்களா? லாஸ்ட் இயர் மாதிரி கொஸ்டின் வருமா அப்படின்னு கேட்டா சொல்ல முடியாது. லாஸ்ட் இயர் வந்து கொஸ்டின் ரொம்ப ஈஸி. லாஸ்ட் யூஜிடிஆர்பி வந்து கொஸ்டின் ரொம்ப ஈஸி கெமிஸ்ட்ரியில. ஓகேங்களா? அப்ப அதை எதிர்பார்த்து நம்ம வந்து படிக்கக்கூடாது. கொஞ்சம் அட்வான்ஸா படிச்சோம். கொஞ்சம் அட்வான்ஸா ஸ்கூல் லெவல் புக் மட்டும் இல்லாம காலேஜ் லெவல் புக்கும் ஃபாலோ பண்ணி நம்ம கொஞ்சம் அட்வான்ஸா படிச்சோம். ஸோ கொஞ்சம் அட்வான்ஸா படிங்க. ஓகேங்களா? ஸ்கூல் லெவல் புக் மட்டும் பத்தாது, அதை விட கொஞ்சம் அட்வான்ஸா தான் நம்ம படிச்சுதான் ஆகணும். ஓகேங்களா? இதான் வந்து யூஜிஆர்பி எக்ஸாம் படிக்கிற, யூஜிஆர்பி எக்ஸாம் இருக்கட்டும் இல்ல செட் எக்ஸாம் இருக்கட்டும் இல்ல பிஜி எக்ஸாம் இருக்கட்டும், அது படிக்கிற ஒரு மெத்தட். ஓகேங்களா? அதுக்கு எடுத்து நான் ஆல்ரெடி சொல்றதான் கண்டிப்பா எக்ஸாம் வரப்போகுது. அது யூஜிஆர்பி எக்ஸாம் கண்டிப்பா வரப்போகுது. அது எந்த மாற்று கருத்து கிடையாது. அடுத்து செட் வரப்போகுது. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஜனவரியில ஆனுவல் பிளான் போட்டு கண்டிப்பா நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு முன்னாடி என்ன வரப்போகுது நமக்கு வந்து பிஜிடிஆர்பி எக்ஸாம் கண்டிப்பா வரப்போகுது. பிஜிடிஆர்பி எக்ஸாம் கண்டிப்பா வரப்போகுது.
எதிர்பார்த்துப்போம் 2027 லாஸ்ட்ல வரும், இல்ல 2028 வரும் அப்படி எதிர்பார்த்துப்போம். அப்படிலாம் கிடையாது. கண்டிப்பா 2027 நம்ம எதிர்பார்க்காததுக்கு முன்னாடியே நமக்கு வந்து எதிர்பார்த்த அந்த மந்த்துக்கு முன்னாடி எக்ஸாம் வர்றதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு. ஸோ எதையும் நீங்க வந்து தனி போட்டு படிக்காதீங்க, ப்ரீப்பெல்லாம் படிங்க. யூஜிஆர் படிக்கிறீங்களா, இப்பதான் ஸ்டார்ட் பண்ணுங்க. பிஜிஆர் படிக்கிறீங்களா, அதுவும் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணுங்க. அது எந்த ஒரு டிலே இல்லாம, எந்த ஒரு டவுன் ஆகாம என்ன செய்யுங்க, நீங்க வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா பிஜிஆர் சிலபஸ் அவ்வளோ சிலபஸ் இருக்கு, அவ்வளோ டாபிக்ஸ் இருக்கு. அதனால வந்து இது சிலபஸ் கம்மி தானே, அதனால வந்து ஈஸியா படிச்சலாம் நினைக்காதீங்க. சிலபஸ் ரொம்ப ரொம்ப ஹெவி சிலபஸ். கண்டிப்பா நீங்க முன்னாடியே பிளான் பண்ணி படிச்ச மாதிரி தான் நீங்க வந்து சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண முடியும். கிளாஸ் ப்ரீப்ளான் படிக்க கண்டிப்பா எக்ஸாம் வரப்போகுது. நம்ம எதிர்பார்த்ததுக்கு முன்னாடி எக்ஸாம் வரப்போகுது. ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம சென்டர்ல என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம விவிக்கு கெமிஸ்ட்ரி கிளாஸ் என்ன செய்ய போறோம்னா, கெமிஸ்ட்ரி அதாவது யூடிஆர்பி அண்டு பிஜி செட்டு அப்படின்னா, செட் எக்ஸாமுக்கு பிஜி சிலபஸை ஃபாலோ பண்ணி நம்ம கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்ப இது என்ன வந்துடும், செட் எக்ஸாம் ரெடி ஆயிடலாம், பிஜிஆர்பி எக்ஸாமுக்கு நம்ம ரெடி ஆயிடலாம். ஓகேங்களா? செட் எக்ஸாமுக்கும் ரெடி ஆயிடலாம், அதாவது பிஜி சிலபஸ் பிஜிடிஆர்பி சிலபஸ் ரெடி ஆயிடலாம். ஏன்னா நான் ஃபாலோ பண்ண என்ன சிலபஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம், பிஜிடிஆர்பி சிலபஸ் ஃபாலோ பண்றோம். சேமஸ் அதே சிலபஸ் தான் செட்டுக்கு, வேற எந்த சிலபஸும் தனியா செப்பரேட்டா ஃபாலோ பண்ண போறது கிடையாது. ஓகேங்களா? ஸோ நம்ம சென்டர்ல இந்த எக்ஸாமுக்கு நம்ம வந்து ஆன்லைன் கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்கோம், ஆன்லைன் கிளாஸ் போய்கிட்டு இருக்கு. யூஜிஆர்பி ஆகட்டும், இல்ல பிஜி அண்ட் செட் கிளாஸ் இருக்கட்டும், ஆன்லைன் கிளாஸ் போய்கிட்டு இருக்கு. ஸோ நம்மளோட முக்கியமான ஒரு கான்செப்ட் என்ன கான்செப்ட் அப்படின்னா, லோ ஃபீஸ் கான்செப்ட். லோ ஃபீஸ் உங்களுக்கு தெரியும், மற்ற சென்டர்ஸ்ல ஆன்லைன் கிளாஸ் ஆகட்டும், இல்ல டேரக்ட் கிளாஸ் ஆகட்டும், எவ்வளவு ஃபீஸ் வாங்கலாம்னு சொல்லி உங்களுக்கே தெரியும். நம்ம அதை விட ரொம்ப 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 கம்மியா ஃபீஸ் வாங்கிட்டு இருக்கோம். ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணி ஃபீஸ் கட்டி படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபீஸ் கட்டி படிச்சுட்டு இருக்காங்க, லோ ஃபீஸா இருக்கும் போய். ஓகேங்களா? அவங்க வந்து நம்மளோட டெமோ கிளாஸஸ் பார்த்துட்டு, அந்த டெமோ கிளாஸ் வந்து அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்க போய் தான் என்ன பண்ணிருக்காங்க, அவங்க வந்து ஃபீஸ் பே பண்ணி அந்த நம்ம சொன்ன அந்த லோ ஃபீஸ் அமௌண்ட்டை பே பண்ணி என்ன பண்ணிருக்காங்க, ஜாயின் பண்ணி படிச்சுட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இந்த லோ ஃபீஸ், அதாவது இந்த யூஜிஆர் ஆகட்டும், இல்லை பிஜி செட்டு ஆன்லைன் கிளாஸ் ஆகட்டும், இது நம்ம ஏன்னா ப்ரொவைட் பண்றோம் அப்படின்னா, லைவ் கிளாஸ் கொடுக்குறோம், ஹார்ட் காப்பி மெட்டீரியல் கொடுக்குறோம். நம்ம சென்டரை பொறுத்தளவுக்கு எது முக்கியம்னு சொல்லு அப்படின்னா, மெட்டீரியலை விட நம்ம கிளாஸ் இருக்கும்போது நம்ம ரைட் பண்ணி தான் நம்ம கிளாஸ் இருப்போம். அந்த கிளாஸ் நோட்ஸ் தான் முக்கியம், எதை விட மெட்டீரியலை விட. அப்ப நம்ம மேக்ஸிமம் மெட்டீரியலுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டோம். ஸோ மெட்டீரியல் கண்டிப்பா கொடுப்போம். ஆனா எது உங்களுக்கு முக்கியம், நம்ம எடுக்க போற கிளாஸ் நோட்ஸ் தான் முக்கியம். கிளாஸ் நோட்ஸை நீங்க வந்து செப்பரேட்டா ஒவ்வொரு யூனிட்டுக்கும் கண்டினியூஸா நீங்க ரைட் பண்ணி கொண்டு வந்து செய்ய முடியும். வந்து கிளாஸ் நோட்ஸ் ஃபாலோ பண்ணி எழுதணும். ஹார்ட் காப்பி கொடுப்போம். ஆனா நாங்க சொல்றது, நாங்க நம்மகிட்ட படிக்கிற யூஜிஐபி ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், இல்ல பிஜி செட் ஸ்டூடெண்டா இருக்கட்டும், அவங்க சொல்றது நாங்க மெட்டீரியல் கொடுக்குறோம், ஆனா அதை ஃபாலோ நீங்க ரெஃபரன்ஸ் வச்சுக்கோங்க. ஆனா வந்து ஃபுல்லா எதை ஃபாலோ பண்ணி சொல்லி இருக்காங்க, நம்ம கிளாஸ் நோட்ஸ், நம்ம கிளாஸ்ல இருக்கிற ஆன்லைன் கிளாஸ் இருக்கிற அந்த கிளாஸ் நோட்ஸ் தான் நீங்க ஃபாலோ பண்ணணும். அதுதான் வந்து முக்கியம் சொல்லி அவங்க வந்து கிளாஸ் நோட்ஸ் எழுதி வச்சு படிச்சுட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் அடுத்து என்ன கொடுக்குறோம் அப்படின்னா, இதுல டெஸ்ட் வந்துடும். ஒவ்வொரு டாபிக் முடிக்கும் போது டெஸ்ட் கொடுத்துருவோம். அதுக்கு அப்படின்னா இந்த ஒவ்வொரு யூனிட்டும் நம்ம கொஸ்டின் கொடுக்குறோம், கொஸ்டின் பேங்க் வித் எக்ஸ்பிளனேஷனோட கொடுக்குறோம். கொஸ்டின் பேங்க் வித் எக்ஸ்பிளனேஷன். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து அந்த லோ ஃபீஸ்ல வந்து இன்க்ளூட் ஆயிடும். லைவ் கிளாஸ் கொடுக்குறோம், ஹார்ட் காப்பி மெட்டீரியல் கொடுக்குறோம், டெஸ்ட் கொடுக்குறோம், அண்ட் கொஸ்டின் பேங்க். கொஸ்டின் பேங்க் பார்த்தா ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒரு 200 கொஸ்டின்ஸ், 150 கொஸ்டின்ஸ் கண்டிப்பா இருக்கும். 200 கூட 250 கொஸ்டின்ஸ் இருக்கலாம், வித் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கோம். இதெல்லாம் வந்து இன்க்ளூடிங் தான் யூஜிஆர்பி பிஜி செட்டு ஆன்லைன் கிளாஸ்க்கு. ஓகேங்களா? ஸோ இந்த கிளாஸ்ல ஜாயின் நினைக்கிறாங்க. ஓகேங்களா? இந்த நம்பர் இதான் உங்களோட ஃபோன் நம்பர், 9150252410. இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி கேட்டு என்ன பண்ணிக்கலாம், நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பா இந்த கிளாஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம வந்து ஸ்டூடெண்ட் ஃபிளெக்சிபிளா, ஸ்டூடெண்ட்க்கு ஏத்தாப்புல நம்ம வந்து கிளாஸ் நடத்தி அவங்களுக்கு ஏத்தாப்புல சொல்லிக் கொடுத்து, அவங்களுக்கு ஏத்தாப்புல டெஸ்ட் வச்சு, அவங்க லோ லெவல்ல இருந்தா அவங்க டவுன்ல இருந்து பேசிக்ல இருந்து கொஞ்சம் டெப்தா போய் வரைக்கும் அவங்க சொல்லி கொடுத்துருக்கோம். பேசிக் லெவல் சொல்லி கொடுக்குறோம். அதே இதுல என்ன பண்றோம், அதே டாபிக்ல இருக்கிற அந்த டெப்த் போர்ஷன் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபேவரபிள் கிளாஸ் இருக்கு.
ஓகேங்களா. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபேவரபா கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அது வந்து டெஸ்டா இருக்கட்டும், இல்ல வந்து கிளாஸா இருக்கட்டும், எதா இருக்கட்டும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன தேவை அதை பேஸ் பண்ணி தான் வந்து நம்மளோட ஆன்லைன் கிளாஸ் வந்து எல்லா ஆன்லைன் கிளாஸும் போய்கிட்டு இருக்கு. ஓகேங்களா. ஜாயின் நினைக்கிறவங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணி டீடைல்ஸ் கேட்டு லிங்க் வாங்கிட்டு நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ முன்னாடியே கால் பண்ணி கேட்டு நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இது இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல ஒவ்வொரு அந்த HDRB எக்ஸாம், HDRB கிளாஸ் அண்ட் பிஜி செல்ஃப் கிளாஸோட லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு வந்து ஃபோன் பண்ணி கேட்டு நீங்க வந்து என்ன செய்யலாம், நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். படிங்க. கண்டிப்பா எக்ஸாம் வரப்போகுது. எக்ஸாம் வந்த போய் படிக்கலாம்னு சொல்லி ரிலாக்ஸா இருக்காதீங்க, பெரிய படிக்க பாருங்க. ஓகேங்களா. தேங்க்யூ ஸோ மச்.